ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகப்பெருமானினுடைய அருள் வாக்கின்படி நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களின் அமைப்பின்படி பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மனதில் ஒரு புது தெம்பு உண்டாக பெறுவீங்க. மகிழ்ச்சி அதிகரிக்க செய்வீங்க. முயற்சிகள் அனைத்துமே சாதகமான பலன்களை தருங்க. பணவரத்து அதிகரிக்கவும் செய்யலாம். வயிறு சம்பந்தப்பட்ட நோயும் வரலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் நல்ல பலன்களை தரும். வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலை ஏற்பட்டு நீங்கள் பெறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணவரத்து திருப்தி தரும். ஆனாலும் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கிறது கொஞ்சம் கடினம்தான். குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்களாம் புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீங்க. அதே போல் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லதுங்க. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே அப்படின்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கள் பெறலாம். மேலும் வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படுங்க. பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களையும் தரலாம். பணவரத்து இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. மாணவர்கள் கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். வீண் கவலையை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கள் பெறலாம். வீண் வாக்குவாதங்களையும் தவிர்த்து கொள்ளுங்க. கணவன் மனைவிக்கு இடையில் தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாக பெறும். அதனால் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. பிள்ளைகளான திடீர் செலவினங்கள் உண்டாகலாம். யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். வீண் மனக்கவலை, காரிய தாமதம் உண்டாகலாம். அப்படிங்கிறதுனால கவனம் தேவைங்க. பணவரத்து சற்று அதிகரிக்கவும் செய்யலாம். வாக்கு வன்மையும் ஏற்படலாம். தங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க. புதிய நண்பர்களும் கிடைக்கப்பெறுவாங்க. தொலைதூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும். இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். லாபம் அதிகரிக்கவும் செய்யலாம். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொழில் தொடர்பான கடிதப்போக்கு சாதகமான பலன்களையும் தரும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க. பணியாளர்கள் மூலமாக நன்மையும் உண்டாக பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டு பெறுவாங்க. கௌரவம் அதிகரிக்கும். நிலுவைத் தொகை வந்து சேரும். பதவி உயர்வு கிடைக்க பெறுவீங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் தங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பும் இருக்கும். பணவரத்தும் இருக்கும். எதிர்பார்ப்புகள் அனைத்துமே விலகவும் செய்யும். தடைப்பட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளை மேற்கொள்வீங்க. மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாக பெறும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் குறையுங்க. புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனை செலுத்துவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகளும் குறையும். அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையலாம். கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த மனக்கசப்பு மாறும். குழந்தைகள் நலனில் அக்கறையும் செலுத்துவீங்க. புதிய நண்பர்களின் சேர்க்கை அவரால் உதவி உண்டாக பெறுங்க. அதே மாதிரி பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. உற்சாகம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவோம் அப்படின்ற நம்பிக்கை அதிகரிக்க செய்யும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலையும் நீங்க பெறுங்க. இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம்.
குடும்பத்தில் குதூகலமும் உண்டாக பெறலாம். வாகனம் வாங்க அல்லது புதுப்பிக்கக்கூடிய பணிகளில் ஈடுபடுவீங்க. பயணங்கள் மூலமாக சாதகமான நிலைகளும் சுபபலன்களும் சுபகாரியங்களும் வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி தங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்க செய்யலாம். தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாகவே வந்து சேரும். எதிர்பார்த்த பணம் வந்து சேர வாய்ப்புகளும் இருக்கிறது. திறமை அதிகரிக்கவும் செய்யலாம். தங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பும் இருக்கிறது. மனதில் தைரியம் அதிகரிக்குங்க. அதே போல் மற்றவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை வந்து தவிர்த்து கொள்ளுங்க. பயணங்களால் ஆதாயங்கள் இருக்குது. அலுவலகத்தில் நீங்கள் எவ்வளவு கடுமையாக உழைச்சாலும் உரிய அங்கீகாரம் கிடைப்பதற்கு தடங்கள் ஏற்படத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பெரிதுபடுத்தாமல் தங்களுடைய வேலைகளில் கவனம் செலுத்துறது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. அதே மாதிரி வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பணியாளர்கள் உற்சாகமாக வேலை செய்வாங்க. இந்த காலத்தில் வந்து கடன் வாங்குறத கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களால் திருப்பி செலுத்த முடியாது. அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்தில் வந்து குடும்ப விஷயங்கள்லையும் சரி இல்லை அனைத்து விஷயங்கள்லையும் சரி பொறுமை காக்கிறது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் இந்த காலகட்டத்தில் எந்த சலுகைகளையும் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி பல விஷயங்களில் பார்க்கும்போது நீங்கள் நினைச்சது ஒன்று நடக்கிறது வேறொன்றாக அமைய பெறும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொள்ளுங்க. கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கலாம். குடும்ப தேவைகளுக்காக அதிகம் பாடுபட வேண்டியும் இருக்கலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல செய்தி தற்போது தங்களுக்கு கிடைக்குங்க. வேலை பார்த்து வரக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலம் தங்களுடைய பணிகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்காம தாங்களே செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். கடுமையாக நீங்கள் உழைச்சாலும் பல நேரங்களில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்வதற்கு கிடையாது. அதே மாதிரி அது லாபம் கிடைக்கல அப்படின்றத நினச்சியும் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. இப்போ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இதற்கு உண்டான பலன்களை கண்டிப்பாக இன்னும் சிறிது காலம் கழித்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையப்பெறலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய பணிகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளவு பொறுமை காக்க வேண்டுமோ நிதானமாக செயல்பட முடியுமோ அவ்வளவு நிதானமாக செயல்படுங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எந்தவித தயக்கமே இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்திலையுமே நீங்கள் வந்து உற்சாகமாக ஈடுபட ஆரம்பிச்சிடுவீங்க. இதனால் எந்த கவலையும் இல்லாமல் புதிய முடிவுகளை நீங்கள் தாராளமாகவே எடுப்பீங்க. மனதில் வந்து தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்க செய்யும். தங்களுடைய ஆளுமை திறன் சிறப்பாகவே வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாவற்றிலையுமே வெற்றி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் உச்சத்தை தொட போகிறீங்க. கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தையும் நீங்கள் காணப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த காலகட்டம் வந்து எல்லா விஷயங்கள்லையுமே வந்து உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்களை வந்து எதிர்கொள்ள போகிறது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நினச்சபடி நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி தொட்டது துலங்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. இது நாள் வரைக்கும் இது நாள் வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து இழுபறியாக இருந்ததோ கால தாமதமாகி கொண்டிருந்ததோ அது எல்லாமே தங்களுக்கு வந்து உடனுக்குடன் நடந்து வெற்றியை வந்து தரும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி பொருளாதார நிலை மேம்பட்டு காணப்படும். பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் அதிக அக்கறையை செலுத்துவீங்க. பொதுநல காரியங்களில் ஆர்வம் அதிகரிக்கலாம். திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் கைகூடும். குழந்தை இல்லாதோருக்கு மழலை செல்வம் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் குதூகலம் நிறையுங்க. உபய ராசியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து கிரகங்கள் சென்றிருக்கிறதுனால மகிழ்ச்சி தரக்கூடிய பயணங்களை
நீங்கள் மேற்கொள்வீங்க. அதன் மூலமாக வருமானமும் பெருக ஆரம்பிக்கும். தங்களுடைய செயல்களை நேர்மையான பாதையில் செவ்வனே செய்து முடித்து அனைவரினுடைய பாராட்டுகளையும் பெறுவீங்க. பங்குச்சந்தை முதலீடு போன்ற இனங்கள் மூலமாக திடீர் பண வரவு இருக்குங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கலாம். குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க. தர்ம காரியங்களுக்கு செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. நல்ல குருநாதரிடம் தீட்சை பெறக்கூடிய வாய்ப்பும் பாக்கியமும் தங்களுக்கு உண்டாக பெறக்கூடிய வகையில் இருக்கிறது. உடல் நலனை பொறுத்த வரைக்கும் பலருக்கும் சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள முடியாமல் பணிகள் கசக்கி பிழியக்கூடும். இதனால் உடலில் அவ்வப்போது சோர்வு உண்டாகலாம். போட்டிகளை சமாளித்து விடுவீங்க. கடுமையான காரியங்களையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிச்சிடுவீங்க. தங்களினுடைய உடல் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்குங்க. புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவீங்க.